ராஜாக்காட்டில் வீட்டுடன் சேர்ந்து செயல்படக்கூடிய ஸ்டோரில் இருந்து 12 சாக்கு ஏலக்காய் திருடிய வழக்கில் குற்றவாளியை கைது செய்ய தாமதமாவதாக குற்றச்சாட்டுடன் ஏலக்காய் உரிமையாளர் பினோயி விசாரணை நடைபெறுகிறது என்று ராஜாக்காடு காவல்துறை தெரிவிக்கும் போதும் குற்றவாளியை கைது செய்ய மட்டும் நடவடிக்கை இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 20 வருடமாக நல்ல நண்பனாக இருந்த நபர்தான் திருட்டிற்கு பின்னால் நோயாளி என்ற காரணத்தை சுட்டிக்காட்டி நீதிமன்றத்திலிருந்து காவல்துறை விசாரணை செய்யாமல் இருப்பதற்கு முன்பே இவர் தேவையான நடவடிக்கை எடுத்ததாக நோயின் குற்றச்சாட்டு. இவர் ஸ்டோரில் இருந்துதான் இந்த நபர் இதை திருடியுள்ளது. சிசிடிவி செயல்படவில்லை என்பதை உறுதி செய்த பின்புதான் இதை திருடியுள்ளது. திருட்டு நடைபெற்றதை தொடர்ந்து அன்றைய தினம் விசாரணை சங்கம் வேறு நபருடன் சென்றதும் காவல்துறைக்கு சந்தேகம் ஏற்படுத்தியது. ஆனால் நண்பனை எனக்கு சந்தேகமில்லை என்று பினோயி தெரிவித்தது. സംഭവം നടന്നിട്ട് 1.5 വർഷത്തോളമായി. അതിനെതിരെ പ്രതികളെ പോലീസ് കസ്റ്റഡിയിലെടുത്തതാണ്. പിന്നീട് എന്തോ കാരണത്താൽ അന്വേഷണം മുന്നോട്ട് പോയില്ല. അതിനുശേഷം പ്രതി എന്ന് പറയുന്നവർ ഹൈക്കോടതിയിൽ പോയി അന്വേഷണ ഉദ്യോഗസ്ഥന്മാരായ സജിയമ്പോൾ സാറിനെതിരെയും CI വിനോദ് സാറിനെതിരെയും ഹൈക്കോടതി കൊണ്ട് കേസ് കൊടുത്തു. പോലീസ് പീഡിപ്പിക്കുന്നെന്നും പറഞ്ഞു ഹൈക്കോടതി പോലീസിനോട് റിപ്പോർട്ട് വെച്ച് ഹൈക്കോടതി കേസ് തള്ളിക്കളഞ്ഞ് അന്വേഷണത്തോട് സഹകരിക്കാൻ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു. പിന്നീട് നാളെ ഇതുവരെയായിട്ട് ഇങ്ങനെ ഓരോ അന്വേഷണം പോലീസിന്റെ ഭാഗത്തുനിന്നുണ്ടെങ്കിൽ നാളെ ഉണ്ടാവും നടപടി ഉണ്ടെന്ന് പറഞ്ഞ് അവർ നീതിയായിട്ട് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നു. അവർ നല്ല രീതിയിലാണ് ഇതുവരെ അന്വേഷിച്ചിരിക്കുന്നത്. വേറെ നമുക്ക് അതിനെപ്പറ്റി ഒരു അഭിപ്രായ വ്യത്യാസമൊന്നുമില്ല. പിന്നെ അദ്ദേഹം പോയി ആദ്യം SP കൊണ്ട് പരാതി കൊടുത്തു ഇവർക്കെതിരെ. അതിനുശേഷം ഹൈക്കോടതി പോയി. അങ്ങനെ കുറേ അന്വേഷണ ഉദ്യോഗസ്ഥന്മാരെ സമ്മർദ്ദത്തിലാക്കുകയാണ് പുള്ളിയുടെ. പിന്നെ അദ്ദേഹം ഹാർട്ട് പേഷ്യൻ്റാണ്. പിന്നെ ടൗണിലെ ഒരു പ്രമുഖ വ്യാപാരിയാണ്. സ്വത്തെന്ന് പറഞ്ഞാൽ നമുക്ക് ഇതിൻ്റെ ഒരു ഫൈനലായിട്ട് ഇത് പ്രതി മുന്നിലുണ്ട്. ബാക്കി കാര്യങ്ങൾ പ്രതിയാണെന്ന് എല്ലാവർക്കും അറിയാം, പോലീസിനും അറിയാം, എല്ലാവർക്കും അറിയാം. എന്തോ ഒരു സമ്മർദ്ദത്തിന്റെ പുറത്ത് குற்றவாளி என்று சந்தேகப்படக்கூடிய வியாபாரியை ராஜாக்காடு காவல்துறை ஸ்டேஷனில் கொண்டு சென்று விசாரித்த போதுதான் வழக்கை நமக்கு பேசி தீர்க்கலாம் என்று தெரிவித்து 15 லட்சம் ரூபாய் வியாபாரி நண்பன் வந்து பார்த்ததாகவும் பினோயி தெரிவித்தார். 2023 செப்டம்பர் 3ஆம் தேதி தான் ஏலக்காய் திருட்டு நடைபெற்றது. ராஜாக்காடு செருபுரம் பூங்காட்டு பினோயின் வீட்டின் சேர்ந்துள்ள ஸ்டோரில் காய வைத்திருந்த ஏலக்காய் ஏகதேசம் 15 லட்சம் ரூபாய்க்கு மேல் வரக்கூடிய 12 சாக்கு ஏலக்காய் தான் திருடப்பட்டது. பினோயின் குடும்பமும் ஒரு வாரமாக சம்பவ இடத்தில்லை. பினோயி தொழிலாளிகள் அதன் அருகிலுள்ள தோட்டத்தில் ஷெட்டில் தான் வசிப்பது. தொழிலாளிகள் 2ஆம் தேதி மாலை வீட்டின் அடுத்துள்ள தொழுவத்தில் பசுக்களுக்கு உணவு கொடுப்பதற்கு வந்தபோதுதான் இரவு 8:30 மணிக்கு ஷெட்டிற்கு சென்றது. மறுநாள் காலை வந்தபோதுதான் ஸ்டோரில் ஏலக்காய் பாதுகாக்கப்பட்டிருந்த அறை கதவுகள் பூட்டுகள் உடைந்த நிலையை கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பினோய்க்கு விவரம் தெரிவித்தனர். தொடர்ந்து பரிசோதனை நடத்திய போதுதான் காய்ந்த ஏலக்காய் 12 சாக்குகள் திருடப்பட்டுள்ளது. பினோயும் ராஜாக்காடு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். காவல்துறை டாக் ஸ்குவாட் மற்றும் கைரேகை நிபுணர்கள் சம்பவத்தில் பரிசோதனை நடத்தி தேவையான தகவல்கள் சேகரித்தனர். சைபர் செல்லின் உதவியுடன் ஸ்பெஷல் ஸ்குவாட் உருவாக்கப்பட்டு திருடர்களை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் கடுமையாக்கப்பட்டு ராஜாக்காடு காவல்துறையினர் திருட்டு நடைபெற்ற முதல் 3 மாத கால அளவில் வழக்கு மந்தகதியில் சென்று தொடர்ந்து மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரி புகார் கொடுத்ததை தொடர்ந்து சிறப்பு சங்கம் விசாரணைக்கு நியமிக்கப்பட்டது. சிறப்பு சங்கம் நடத்திய விசாரணையை தொடர்ந்துதான் உடனடியாக குற்றவாளி கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குற்றவாளி என்று சந்தேகப்படக்கூடிய நபர் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிக்கும் ஹைகோர்ட்டிற்கு புகார் கொடுத்ததை தொடர்ந்து தொடர் விசாரணை தாமதமாவதற்கான நிலை ஏற்பட்டது. நியூஸ் பீரோ ராஜகுமாரி.